தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் கண்ணீரை நான் கண்டேன், உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் செய்து உன் வெறுமையை மாற்றி உன்னை உயர்த்துவேன். ரூத் 3:11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கணவனை இழந்து அந்நிய தேசத்தில் ஒன்றுமில்லாத நிலையில் ரூத் காணப்பட்டாள். எதிர்காலம் என்னவாகும் என்று திகைத்து நின்ற அவளை பார்த்து போவாஸ் பயப்படாதே என்று ஆறுதல் சொன்னான். அதுபோலவே இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்படாதீர்கள். ரூத்தின் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் குறைவுகளையும் நிச்சயமாக நிறைவாக்குவார். நீங்கள் இழந்த நன்மைகளை பல மடங்காக திரும்ப பெறுவீர்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வாக்களித்தவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். விசுவாசியுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் வாழ்க்கையை செழிக்க பண்ணினது போல இன்று எங்கள் வாழ்விலும் நன்மைகளை செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல கிருபை தாரும். தமிழகத்திலும் இலங்கையிலும் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையும் ஏற்ற உதவிகளும் கிடைக்க நீர் கிருபை செய்யும். மீண்டும் இதுபோல் ஒரு பேரிடர் ஏற்படாதபடி நீர் மனமிறங்கி பாதுகாத்தருளும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்தருளும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.